இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படத்தோட பேர் அருள்வான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு மலைவாழ் பழங்குடி பெண்ணோட கல்வியை நோக்கிய பயணம் தான் இந்த படம். முதல்ல இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய நடிப்பு. அதுவும் குறிப்பாக குறிஞ்சிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிற அந்த கிருத்திகா பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற பாப்பா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கு. அந்த பாப்பாவோட ஆக்டிங் தான் இந்த படத்தோட உயிரேன்னு சொல்லணும். மற்றபடி இந்த படத்தில் நடித்த அருள்நிதி, ரம்யா பாண்டியன், காளி வெங்கட், ஜான் விஜய், விடிவி கணேஷ், கோடங்கி வடிவேல் எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கேரக்டரை அவ்வளோ சிறப்பாக நடித்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட கேமரா ஒர்க், விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏதோ நாம் அவங்களோட சேர்ந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது. குறிப்பாக சவுண்ட் மிக்சிங்கோட லெவல் சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட கேமரா ஒர்க் மாதிரியே மியூசிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு குறிப்பிட்ட சீனில் ஃபோக் சாங் ஒன்று போட்டிருப்பாரு. அது அந்த சீனுக்கு எலிவேட் பண்ணுற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் யூஸ்வலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணினாலும், இந்த கதைக்கு இது ஒரு பெஸ்ட்டு செகண்ட் ஹாஃபாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அருள்நிதியோட வாய்ஸ் ஓவர் அடிக்கடி வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் நெகட்டிவாக பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா, இந்த படத்தோட டைட்டில் தான். எனக்கு தெரிஞ்சு அருள்வான்கிற டைட்டிலுக்கு பதிலாக குறிஞ்சிங்கிற டைட்டில் வச்சுருந்தா இன்னுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்திருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். என்னதான் நம்ம மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தாலும், இன்னும் கல்விங்கிறது நம்ம நாட்டிலேயே வெகு சிலருக்கு எட்டாக்கனியாக தான் இருக்குங்கிறத இந்த படம் தெளிவாக உணர்த்துது. அதனால் இந்த படம் நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படமாக நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் தேட்டர் வாட்சா ஓடிடி வாட்சான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில், அதுவும் ஃபேமிலியாக, குறிப்பாக உங்கள் குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நான் சொல்லணும். இந்த படத்துக்கு நம்ம சைடில் நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8/10. இந்த மாதிரி நல்ல படங்களை மிஸ் பண்ணிட்டு, தமிழ் சினிமாவில் நல்ல படமே எடுக்க தெரிலப்பா, நல்ல படமே வர மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லி உச்சி கொட்டுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.